Praise the Lord. The next step elevation மூலமாய் ஒரு சின்ன தாட்டை உங்கள் முன்னால் நான் ஷேர் பண்ண நான் விரும்புகிறேன். ஒரு 2-3 வீடியோக்கு முன்னால் நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். The stone rolled away. The stone rolled away. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அவரை கல்லறையிலே வைத்திருக்கிறார்கள். 3ஆம் நாள் காலையிலே மகதலேனா மரியாள் ஆண்டவருடைய சரீரத்திற்கு தைலம் பூச வேண்டும் என்று செல்லும் பொழுது பேசிக்கொண்டு போகுவதை பார்க்கிறோம். அவர்கள் பேசுகிற ஒரு காரியம், அந்த கல்லை யாரு புரட்டி போடுவது? Who will roll away the stone? It is a very big problem and that is why they were discussing. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்ததுனால தான் அதை ஆலோசனை பண்ணி கொண்டு செல்கிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்க்கும் பொழுது அந்த கல் ஏற்கனவே புரட்டப்பட்டு போயிட்டது. The stone has already rolled away. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். இப்போ நம்ம தம்ப்நெயில்ல நம்ம பார்த்துருப்போம் இந்த வீடியோவில், டேக் அவே த ஸ்டோன். John 11:39. Take away the stone. அந்த கல்லை புரட்டி போடுங்கள். இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற ஒரு காரியம், லாசருவை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின சம்பவத்தை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அந்த கல்லை புரட்டி போடுவதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த கல் ஏற்கனவே புரட்டி போடப்பட்டது. இந்த இடத்துல கல்லறைக்கு முன்னால யோவான் 11ஆம் அதிகாரம் நீங்க முழுசா வாசித்தீங்கன்னா, மரித்து 3 நாள் ஆகிவிட்டது, 3-4 நாட்கள் ஆகிவிட்டது. நாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த கல்லறை முன் போய் நிற்கிறார். ஜனங்களை பார்த்து ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. யோவான் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். டேக் அவே த ஸ்டோன். அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். பிதாவினிடத்தில் விண்ணப்பித்து லாசருவே வெளியே வா என்று சொல்லும் பொழுது லாசரு வெளியில் வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அடுத்த ஒரு 2-3 நிமிஷம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கல்லை எடுத்து போடுங்கள். டேக் அவே த ஸ்டோன். இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்டிருந்த கல்லறையின் கல் புரட்டப்பட்டு போகினது. It is already rolled away. ஆனால் இங்கே கல் அப்படியே இருக்குது. இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த கல்லை எடுத்து போடுங்க. இந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற ஒரு காரியம், ஏன் ஆண்டவர் இதை சொன்னார்? மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின ஆண்டவரால் இந்த கல்லை புரட்டி தள்ள முடியுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையிலே உருவானவர். சகலமும் அவருடைய ஆளுகைக்குள் இருக்கிறது. அவரே எல்லாவற்றையும் உருவாக்கினார். ஒரு வார்த்தை சொன்னார், அந்த சூழ்நிலைகள் மாறியது. அவர் இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லும் பொழுது இயற்கை அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டிருந்தது. ஆனால் இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கலாம், அந்த கல்லை அகற்று, மூவ் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் அந்த கல்லை பார்த்து அவர் பேசலை. மாறாக ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு ஜனங்களை பார்த்து, அந்த கல்லை அகற்றுங்கள். ஏன் ஆண்டவர் இதை சொல்லுகிறார்? இதன் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய
காரியம். ஆண்டவர் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்புவதற்கு பிதாவோடு அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்னால கல்லை அகற்றுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இதன் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம் கொலாபரேட்டிவ் எஃபர்ட். நம்முடைய வாழ்க்கையில ஒரு கொலாபரேஷன் இருக்கணும். கூட்டு வேலை அல்லது இணைந்து செயல்படுதல். நம்முடைய வாழ்க்கையில தேவன் குடும்பத்தை கட்டியிருக்கிறார். நாம் குடும்பமாய் இணைந்து தீர்மானங்கள் எடுக்க வேண்டும், செயல்களை செய்ய வேண்டும். குடும்பத்தை ஆண்டவர் இணைத்ததற்கு காரணம் குடும்பமாய் செயல்பட வேண்டும் என்பதற்கு தான். ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே தன்னிச்சையாய் முடிவெடுத்து தன்னிச்சையாய் செயல்படுவது வாடிக்கையாகிவிட்டது. ரொம்ப சிம்பிளா சொல்லிடுவோம், அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. தேவன் குடும்பத்தை இணைத்தது குடும்பமாய் செயல்பட வேண்டும். குடும்பமாய் செயல்பட வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தின் தலைவராய் இயேசு இருக்க வேண்டும். அப்போ கொலாபரேட்டிவ் எஃபர்ட் அப்படின்னா நானும் ஆண்டவரும் என் குடும்பமும் ஆண்டவரும் இணைந்து செயல்பட வேண்டும். அதற்கு ஒரு உதாரணமாய்தான் இந்த அற்புதத்தை செய்வதற்கு முன் ஆண்டவர் ஜனங்களை பார்த்து அந்த கல்லை அகற்ற சொல்றாங்க. இந்த அற்புதத்துக்கு பின்னால அங்க இருந்த ஜனங்களுடைய எஃபர்ட்டும் இருக்குது. அப்படிதான் நான் பார்க்கிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயம் பெற வேண்டுமே என்றால் ஆண்டவருடைய அனுக்கிரகமும் வேண்டும், ஆண்டவருடைய தயவும் வேணும், உங்களுடைய எஃபர்ட்டும் இருக்கணும். யுத்த நாளுக்கென்று குதிரைகள் ஆயத்த பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆனா நம்ம ஜெயம் கர்த்தரால் வரும் என்பதை தான் நாம் பார்க்கிறோமே தவிர அந்த ஜெயத்துக்கு முன்னால இருக்கிற ஆயத்தத்தை நாம் மறந்து விடுகிறோம். Are you putting your effort? Putting your effort. இரண்டாவது காரியம், ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொல்றார், அந்த கல்லை எடுத்து போடுங்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்திற்கு தடைகள் ஏராளமாக இருக்கின்றன என்று சொல்லி நாம் யோசிக்கிறோம். என் வாழ்க்கையில எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, என் வாழ்க்கையில எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு தடை அப்டக்கிள். ஆண்டவர் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாய் இருக்கிற அந்த தடை கற்களை காண்பிக்கிறார். அதை நீங்க தான் அகற்ற வேண்டும். லாசரு உயிரோடு எழும்புவதற்கு வெளியில வருவதற்கு, உயிரோடு எழும்பி வெளியில வருவதற்கு தடையாக இருப்பது அந்த கல். அந்த கல்லை நீங்க புரட்டும் பொழுது லாசரு வெளியில வருவதை பார்க்கிறோம். நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாய் இருக்கிற எல்லா காரியத்தையும் நீக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு, அவர் நீக்கி போடுவதற்கு முன்னால அந்த தடைகள் என்ன என்பதை நமக்கு உணர்த்துகிறார். அது மனிதர்கள் மூலமாகவோ கனவுகள் மூலமாகவோ இல்ல நாம் யோசிக்கும் பொழுதோ ஆண்டவர் ஏதோ ஒரு ரூபத்திலே நமக்கு அதை காண்பிக்கிறார், விளங்க பண்ணுகிறார். அப்போ அதை நம்ம மாற்றணும். We need to remove the obstacle that God is showing in our life. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில காண்பிக்கிற அந்த தடை கற்களை நாம் எடுத்து போட வேண்டும். மேபி நம்ம கேட்கலாம், ஆண்டவரே அந்த தடையை எடுத்து போடுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி ராங் ரிலேஷன்ஷிப், மேபி அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ்,
தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத உறவுகள், தேவையற்ற காரியங்கள் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கும் பொழுது அதை அகற்றி போட வேண்டும். அப்படி நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில செத்து கிடக்கிற ஆசீர்வாதங்கள், செத்து கிடக்கிற ஆசீர்வாதங்கள் உயிரோடு எழும்பி நமக்கு வரும், ஜீவனோடு வரும். நம்முடைய வாழ்க்கையில தடைப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள் அது உயிரோடு எழும்பி வரும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை, அப்டக்கிள்ஸை ரிமூவ் பண்ணணும். அப்போ நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை எடுத்து போடுங்க என்று சொல்லி. ஆண்டவர் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினது போல் நம்முடைய வாழ்க்கையில தடைப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you and amen.